வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இமயம் டிபிடி ரயில்வே ஸ்டேஷன். நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓல்டு ரீசேல் ஹவுஸுங்க. ஸோ வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நமக்கு நியூ பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சர்வீஸ் ரோடு போகும். ஸோ அப்படி போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 ஃபீட் ரோடில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கோண வடியில் இருக்கிற பிளாட் தாங்க. ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு 40 அடி கிட்ட வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு ஹவுஸ், ஒரு 20 இயர்ஸுக்கு மேலே ஆகக்கூடிய ஒரு ஓல்டு ஹவுஸு, அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க 55 லட்சம். சவுத் ஃபேஸிங் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெரூன் கலர் வீட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த மெயின் ரோடு. ஸோ 3 பிளாட் தள்ளி நம்ம மெயின் ரோடு. இது ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம கார் பார்க்கிங் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்காம இருக்காங்க. பட் நம்ம வந்து கார் பார்க்கிங் ரெடி பண்ணிக்கலாம். வீடியும் பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க் பண்ணி ஒரு 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க ஈஸியாக பண்ணிக்கலாம். கீழே மேலேயும் பார்த்தீங்கன்னா 2 போர்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஓனர் கூட மேலே வாடகை விட்டுக்கலாம், இல்லை நீங்கள் எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்த தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணி நம்ம வந்து கார் பார்க்கிங்காகவும் ஈஸியாக விட்டுக்கலாம். ஸோ முன்னாடியும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, அதையும் நம்ம வந்து ஈஸியாக இந்த மெயின் கேட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம தட்டி எடுத்துகிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் மாதிரி விட்டுக்கிறதா இருந்தால் கூட ஈஸியாக நம்ம காம்பவுண்டுக்குள்ளே ஈஸியாக விட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட் வருங்க லேண்ட் ஏரியா. இந்த தெருக்கூத்து இந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. இந்த ஸ்ட்ரெயிட் ரோடு போனோம்னா நமக்கு ஒரு மசூதி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மீட்டரில் ஒரு மசூதி வரும். நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நியூ பெருங்குளத்தூர் போகிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம இங்கேருந்து ஒரு 800 மீட்டர் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஒரு 800 மீட்டர் வரும். சரிங்களா, நல்ல ஒரு ரேட்டு தான். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஷேப் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ஸ்கொயராக தான் வேணும்னு நினைக்காம எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் எனக்கு சந்தோஷம்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா. உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி தான். இது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் சரியாக இருக்காது இது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு மாதிரி தெரியுது. எனக்கு நியர்பை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நல்லா தான் இருக்குது. பட் பெயிண்ட் வந்து சரியாக பண்ணலை அவங்க. அதனால் பார்த்திங்கன்னா பெயிண்டெல்லாம் உறிஞ்சி ரொம்ப ஓல்டாக தெரியுது. பட் வீடும் ஓல்டு தான், அது ஓல்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த சரௌண்டிங் இருக்கிற எல்லா வீடும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 15-20 வருஷம் ஆன வீடு தான் நிறைய இருக்கும். பட் அவங்க சரியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த வீட்டுக்கு ஓனர் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணலை. ரெண்டு தான் இதில் வித்தியாசம். பாருங்கள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் யாராவது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ ப்ராப்பர்ட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா எந்த குறை சொல்ல முடியாது. லோனுக்கு போனால் கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் லோனுக்கும் போய்க்கலாம். வீட்டில் மகாலட்சுமி வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில்னா கால் பண்ணுங்கள். உண்மையாக கூட நான். நன்றி.